இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உள்நாட்டு செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கான புதிய இரவு நேர பஸ் சேவை அறிமுகம். இம்முறை பெரும்போகத்தில் சுமார் 3900 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்துள்ளதாக நெற் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிப்பு. முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் செலுத்துவோர் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கான புதிய இரவு நேர பஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் போக்குவரத்து வசதி கருதி புதிய பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு 29 பஸ்கள் இரவு நேர சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. புறக்கோட்டையிலிருந்து நாளாந்தம் இரவு 10 மணிக்கு இந்த பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன் பிரகாரம் IDH, அவிசாவளை, இங்கிரிகிரிய, பெஸ்வேவ, மகரகம, மத்தேகொட, மட்டக்குழி, ஹங்வெல்ல, மொரட்டுவ, கல்கிச, கடுவேல, மீகோட மற்றும் நுகேகொட ஆகிய பகுதிகளுக்கான பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர புறக்கோட்டையிலிருந்து அழுத்கம, மதுகம, ரோஹன, பாணந்துறை, நிட்டம்புவை, தெல்கொட, கடவத்த, நீர்கொழும்பு, கம்பகா, ராகம, ஜாயல மற்றும் கிரிந்திவெல ஆகிய பகுதிகளுக்கும் இரவு நேர பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் செலுத்துவோர் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். முகத்தை முழுமையாக மறைக்கின்ற தலைக்கவசம் அணிந்தவர்களினால் கடந்த வருடத்தில் மாத்திரம் 127 குற்றச்செயல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதில் பாரதூரமான ஒரு குற்றச்செயலும், கொலை செய்ய முற்பட்ட அல்லது திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் 4 சம்பவங்களும் 122 திருட்டுச் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த வருடத்தில் 7 திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை தெஹிவளை அத்தியட்டிய பகுதியில் நேற்று இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முழுமையாக முகத்தை மறைத்து தலைக்கவசம் அணிந்த 2 ஆயுததாரிகள் நேற்று மாலை அத்தியட்டியில் உள்ள தனியார் வங்கியொன்றில் சுமார் 2 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். எனவே முழுமையாக தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிள் செலுத்தும் நபர்கள் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் முழுமையாக முகத்தை மறைக்கும் வகையில் தலைக்கவசம் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையால் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் இந்த காலப்பகுதியில் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு எத்தனம் மேற்கொள்வதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். இம்முறை பெரும்போகத்தில் சுமார் 3900 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்துள்ளதாக நெற் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இந்த நெற் தொகையை கொள்வனவு செய்வதற்காக 175 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சபையின் பொது முகாமையாளர் வஜ்ர பிரேரா குறிப்பிடுகின்றார். அம்பாறை, அனுராதபுரம், மோனராகலை, திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் நெற் கொள்வனவு இடம்பெற்றுள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக நெற் சந்தைப்படுத்தல் சபையின் பொது முகாமையாளர் கூறினார். நாட்டரிசி 1 கிலோகிராம் 45 ரூபாவிற்கும், சம்பா அரிசி 1 கிலோகிராம் 50 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. மேல் மாகாணத்தின் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்க போலீஸ் திணைக்களத்தில் இருந்து விலகுவதற்கு அனுமதி கோரி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் போலீஸ் திணைக்களத்தில் இருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஒப்பந்த அடிப்படையிலேயே போலீஸ் திணைக்களத்தில் சேவை புரிந்து வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதற்கமைய சேவையில் இருந்து விலகுவதற்கு தனக்கு அனுமதி வழங்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் அவர் கோரியுள்ளார். முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அனுர சேர்நாயக்காவின் கோரிக்கையை பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார்.
இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப் உடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பெய்வதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். இடிமின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பொதுமக்களிடம் வேண்டுகிறோம். அத்துடன் கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் சிறுகோணமலை, பொத்துவில் ஊடாக காடி வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழ்கடல், ஆழமற்ற கடல் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களிலும் ஆங்காங்கே பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். கிழக்கு திசையில் வீசும் வேகம் மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது கடல் பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசுவதுடன் கடலும் கொந்தளிப்பாக காணப்படலாம். வணக்கம். வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணி செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.